கணவனை மனைவி தூக்கலாம் அப்படின்னா கை தட்டுங்கப்பா. மனைவியே கணவனை தூக்கணும்னா சோ கணவர்களை மனைவி தூக்கியே ஆகணும். கணவனை மனைவி தூக்கலாம் அப்படின்னா கை தட்டுங்கப்பா. ரெடி 1 2 3 பாட்டு 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 பிஎம் குரூப் சார் எங்க இருக்காங்க? பிஎம் குரூப் சார் ஸ்டேஜ் சுத்தி நடங்க ஒரே இடத்துல நிக்காதீங்க. பிஎம் குரூப் சார் வரணும். அதான் போட்டி சுத்தி வாங்க பிஎம் குரூப் நிசார் எங்க இருக்கீங்க? கை தட்டுங்கப்பா. பயங்கரமா கை தட்டுங்கப்பா. பயங்கரமா சத்தம் இன்னும் பண்ணல. என்னப்பா யாருமே இறக்க மாட்டேன்றாங்க. एक्चुअली இதுதான் ஈஸி. நின்னுட்டு இருந்தா பேலன்ஸ் பண்ணனும்ல. இல்ல இப்ப பாருங்க யார் பச்சைக்கிளி யாராவ சுத்துங்க பாட்ட போடுப்பா. நீதாண்டா டீச்சர் அண்ணா அக்கா தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. வேற வழி பாப்பா எவ்வளவு நேரம் தான் அக்காவோட நோட் பண்ணீங்களா? அவுட் கை தட்டுங்க. ஒரு விக்கெட் அவுட். ரெண்டு அவுட். இன்னும் 8 பேர் சுத்திட்டு இருக்காங்க. 8 பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஒன்னு ஏதோ மோசமான சொல்லுங்க. நாலு அவுட். இன்னும் 6 பேர் சுத்திட்டு வராங்க. இன்னும் 6 பேர் சுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்க. நீங்க பூச்சி வாங்குது. பூச்சி அக்கா அவரை பாருங்க. பொம்மை தூக்கி போட்டு இருக்காரு. ஐயா போறாரு. இல்ல அவரே கையில வச்சு லாக் பண்ணிட்டாரு. கமானே அவுட்டே ஆவுங்க. முடியல. பூச்சி வாங்கிருச்சு. முடியல. இதுக்காகவே பெரிய கிஃப்ட் கொடுக்கணும். மூணு பேர் இந்த 3 பேர்ல 2 பேர் 3 பேர்ல 2 பேர் எடுப்போமா? ஒருத்தர் எடுப்போமா? இல்ல 3ல 1 கை தட்டுங்கப்பா. கிளாப் பண்ணுங்க. பாக்க போடு தூக்கி போடு. பாஸ்கெட்பால் விளையாடிட்டு இருக்காரு ஒருத்தர். இல்ல யாராவது கவனிச்சீங்களா? இந்த அக்கா லவ் பண்ணிருக்காங்க. இல்ல இவங்க சேர்ல உட்கார்ந்த மாதிரி அவங்க மட்டும் உட்கார்ந்து ஹாய் அப்படி டிராவல் அந்த அக்கா பயங்கர என்ன அண்ணா எங்கடா அண்ணா அவுட் அப்படி போடா. நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். அங்கவர் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கறதாக இல்லை. ஓகே நீங்க 2 பேருமே ஃபைனல்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்க விட்டு கொடுக்கற மாதிரி போதும் அண்ணா. கேக்குதா? போதும் நிறுத்துங்க. அண்ணா 3 தூக்குங்க. பாத்து போடுப்பா. நான் ஒரு அலர்ட். அண்ணா இவரு மீசைய பார்த்தாலே ஜெயிச்சுவாரு. ஒருத்தர் லாக் போட்டுறாரு. அடுத்த ரவுண்ட்ல இறங்கிடுவாரு. இவரு இறங்கவே மாட்டாரு. நீங்க இந்த கிரவுட்ல ஒரு தடவை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் நிலால நடக்கிற மாதிரியே நடப்பாரு. நீ நல்லா பாரு. இந்த குரூப்ல ஒருத்தர் நிலால நடக்கிற மாதிரியே பொறுமையா ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு அடியா எடுத்து டடங் அப்படி நடந்துட்டு இருப்பாரு. அண்ணே வேணாம் போதும். ரிஸ்க் எடுக்க வேணாம். நாளைக்கு மண்டே ஆபீஸ் போகணும். பாக்குறவங்க எல்லாமே இங்க சீட்ல உட்கார்ந்து பாருங்க ப்ளீஸ். நின்னு பாக்குறவங்க எல்லாம் சீட்ல உட்கார்ந்து பாருங்க. இன்னும் 4 டீம் தான் இருக்காங்க. இதுதான் சிச்சுவேஷன் சாங்ன்றது. அவர் சொல்லுவார் மனசுல, நீ பாட்டுக்கு பாட்டை போட்டுட்டு தூக்குறது நான் தானடா. கை கால் முளைத்த ஸ்வீட்டான்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க காத்தாடின்னு போட்டுக்கிட்டு இருக்கு. இதான் குசும்பு. ஃபைனல் ரவுண்ட். இதுல ஜெயிக்கிறவங்க 4 பேர். இதுல ஜெயிக்கிறவங்க ஃபைனல் ரவுண்ட்ல மனைவிகள் கணவர்களை தூக்க வேண்டும். எஸ் மனைவிகள் கணவர்களை தூக்க வேண்டும். தோத்துட்டீங்கல்ல? சரி ஓகே. 3 பேருமே ஃபைனல்ஸ் செலக்ட் ஆகி இறக்கி விட்டுருங்க. 3 பேருமே ஃபைனல் இறக்கி. மனைவியே கணவனை தூக்கணும்னா சோ கணவர்களை மனைவி தூக்கியே ஆகணும். நீங்க அப்படிதான் தூக்கணும் இல்ல.
உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபிளா இருக்குமோ அப்படி தூக்கலாம். தூக்கி நின்னா போதும். ஏன்னா சாரி கட்டிருக்கீங்க சில பேர், அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்காது. ரெடி? ஒரு நிமிஷம், இடுப்புல தூக்கி வைக்கணும், வச்சுக்கோங்க. அது உங்க இஷ்டம். ரெடி? நீங்க எப்படி கம்ஃபர்டபிளா தூக்கிக்கலாம். குழந்தைன்னு நினைச்சு ரெடி தூக்கி வச்சிட்டா 1 2 3 தூக்குங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. திருச்சியில பட்டர்ஃப்ளை பார்க் ஒன்று இருக்கு. அப்படிதான் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி வடிவ படுத்திருப்பாங்க. சொல்ல பண்ணீங்க யாருமே ஓகே, உங்களுடைய அனுமதியோட இந்த டீமை வின்னர் சொல்லிடலாமா? ஓகே, இது விளையாட்டு அப்படிங்கிறது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க வேண்டியது. அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துறாங்க. இடுப்புல குழந்தைய தூக்கி வச்ச மாதிரி தூக்கி வச்சாங்க. அவங்க ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துருங்கப்பா வின்னருக்கு. அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக